ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தினால எடுக்கப்பட்ட முடிவுகள். 2004ல கர்நாடகாவில் நடந்த ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல கிருஷ்ணமூர்த்தி என்ற இவரு காங்கிரஸ் கிட்ட வெறும் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாரு. ஒரே ஒரு ஓட்டுனால தான் அங்க காங்கிரஸ் கேண்டிடேட் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. 1910ல நியூயார்க்ல நடந்த எலெக்ஷன்ல சார்லஸ் என்ற இவருக்கும் அலெக்சாண்டர் என்ற இவருக்கும் தான் போட்டி நடந்துச்சு. ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த ஓட்டிங்ல ரெண்டு பேரும் ஒரே அளவுக்கான ஓட்டை வாங்கி டைல முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் அபிஷியல்ஸ்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த டேலி ஷீட்ல தப்பான கவுண்டிங் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ரீகவுண்டிங் பண்ணப்போ சார்லஸ் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாரு. 1845 அப்போ யுஎஸ் காங்கிரஸ் டெக்சாஸை அமெரிக்காவோட இணைக்கலாமா வேணாமாங்கிற ஒரு ஓட்டிங் நடந்துச்சு. ஒரே ஒரு ஓட்டுனால தான் அமெரிக்காவோட டெக்சாஸ் சேர்ந்துச்சு. டெக்சாஸ் மட்டும் அமெரிக்காவோட இணையலன்னா வேர்ல்டு பவர்ல அமெரிக்கா பின்தங்கி இருக்கும். அமெரிக்காவோட 7% டெக்சாஸ் தான். ஜெர்மனி வேர்ல்டு வார் 1ல தோத்ததுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் காரணம் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? யுஎஸ் வேர்ல்டு வார் 1ல என்டர் ஆகலாமா வேணாமாங்கிறத ஓட்டிங் வச்சு முடிவெடுத்தாங்க. ஒரே ஒரு ஓட்டு அதிகமா இருந்ததுனால யுஎஸ் என்டர் ஆகிருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் வேர்ல்டு வார் 2க்கே ஒரு வகையில காரணமா இருந்துச்சு. ஸோ எப்பவுமே ஒரே ஒரு ஓட்டு தானே அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஒரு ஓட்டுனால ஒரு நாட்டோட வரலாறையே மாற்றி எழுத முடியுன்றதுக்கு இந்த ஹிஸ்டரி தான் சாட்சி.